இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி தங்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்று தன்னார்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கவும் வலியுறுத்தினர். தமிழக அரசு இந்த 5 to 7 மாலை நேரத்துல மாணவர்கள் தங்களோட கல்வியை பக்கத்துல இருக்க தங்களோட இல்லத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு அக்காட்ட போய் படிக்கிறாங்க. அந்த திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி திட்டம். அதுல 2 மணி நேரம் நாங்க பிள்ளைங்களுக்கு கல்வி சார்ந்து எடுத்திருக்கோம். அவங்க சமூக நலம் சார்ந்து எடுத்திருக்கோம். நிறைய திட்டத்துக்கு நாங்க பயன்படுத்திருக்கோம். இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஐநா சபையில நிர்மலா சீதாராமன் அவர்களே எங்களை மேற்கோள் காமிச்சு பேசியிருக்காங்க. நல்ல திட்டம் இது கற்றல் இடைவெளி மாணவர்கள்ட்ட இருந்து குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நாங்க இப்ப என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா 5 வருஷம் நல்லா செஞ்சுட்டு வந்திருக்கோம். நிறைய திட்டத்துக்கு எங்களை பயன்படுத்தி இருக்கீங்க. இதை ஊக்கத்தொகையா தான் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு கொடுக்குற வருமானம் 1000 ரூபாய் நாங்க ஒரு ஊக்கத்தொகையா பாக்குறோம். உயர்த்தி கொடுத்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். உயர்த்தி கொடுக்கலனாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துங்க. இல்லைன்னா எங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வழிகாட்டு. இந்த திட்டத்தை தயவு செய்து தொடர்றதுக்கு தமிழக அரசு முன்னெடுக்கணும். இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் படிக்கிற குழந்தைகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழை குழந்தைகள் தான். அவங்க வெளியில் ஃபீஸ் கட்டி பணம் படிக்க முடியாத குழந்தைகள் தான். நாங்கள் அருகில் இருக்கிற நாங்களாம் படித்த பெண்கள் நாங்கள் தன்னார்வலரை ஏழை குழந்தைகளுக்கு நாங்கள் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி மாணவர்கள் படிப்பு மட்டும் இல்லாமல் அரசு சில திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம், மத்திய அரசு புதிய பாரத எழுத்தறிவு திட்டம், EKYC, இந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அந்த திட்டங்கள்லையும் நாங்கள் பணிபுரிஞ்சிருக்கோம். அந்த அரசு எப்படி எங்களுக்கு ஊக்கப்படுத்தி உறுதுணையா இருந்துச்சோ, இந்த அரசும் எங்களுக்கு என்னன்னா ஊக்கப்படுத்தி எங்களுக்கு நல்ல வழிவனத்துல செஞ்சோம்னா அதே பேரும் இந்த அரசுக்கும் நாங்கள் வாங்கி தர்றதுக்கு ரெடியா இருக்கோம் சார்.